எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக எனக்கு பிறந்த பையன் இவன் 13 வருஷம் கழித்து பிறந்த பையன். நான் இவனை வந்து எப்படியாவது எனக்கு இந்த வருஷத்தில் வந்து இவன் 10th வரைக்கும் முடிக்கிறதுக்கு நான் உயிரோடு இருப்பேனா அப்படிங்கிற லெவலுக்கு நான் ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இவன் படித்து எங்கள் ஊரில் இவன் சுந்தரபாண்டிபுரம் என்னுடைய ஊர். என் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இவன் வந்து ஆடிட்டர் ஆகக்கூடிய லெவலுக்கு இவன் படிக்கிறான்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் ஊர் பெருமைப்படும், எங்களுடைய கிராமம் பெருமைப்படும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் பூரா பெருமைப்படுவாங்க, என்னுடைய பாஸ்கள் பூரா பெருமைப்படுவாங்க. அன்றைக்கி அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தேன். அப்பா சொன்னால், அப்பா அவார்டு ஃபங்க்ஷன் நீங்கள் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்டான். வந்து அப்படி இல்லை, அவார்டு ஃபங்க்ஷன் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்தாச்சுன்னா நான் எடுத்ததை வந்து நான் உனக்கு போட்டு காமிப்பேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் காமிப்பேன். அப்போ உனக்கு வந்து ஒரு உந்துதல் ஏற்படும். அப்போ இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த சாரோட ஃபோட்டோ எடுக்கணும், இவ்வளோ வந்து ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் உனக்கு வரும். அதனால தான்ப்பா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னேன். ஆனால் அந்த சேர்த்ததில் வந்து ஃபஸ்ட்டு இதிலே அவன் வந்து கிளியர் பண்ணிட்டான் எனக்கு. அடுத்ததில் இந்த ஏஎம்என் அனீஷ் முகமதுடைய நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், அவருடைய பசங்களை பூராத்தையும் நல்லபடியாக கொண்டு வராரு. அந்த பசங்களும் அவருக்கு நல்ல பேர் சேர்ப்பாங்க, பேரும் புகழும் கிடைக்கும். இந்த அனீஷ் முகமதுக்கு நல்ல சென்னையிலே பிரைட் இன்ஸ்டிடியூட்டாக ஏஎன்எம் வருங்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களும் அனுகிரகமும் அவருக்கு உண்டு. தேங்க்யூ வெரி மச்.